Hi friends, welcome to Pabeetha Samayal. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபுட் ரெசிபி தான் நம்ம பார்க்க போறோங்க. ஆமாங்க, இன்ஸ்டன்ட்டான பரோட்டா ரெசிபி தான் நம்ம ரெடி பண்ண போறோம். நான் வாங்கி இருக்கிறது பாத்தீங்கன்னா அசல் மலபார் பரோட்டா பேக் தான் நான் வாங்கி இருக்கேங்க. இதோட பிராண்ட் வந்து பாத்தீங்கன்னா மில்க் மிஸ்ட்ல வந்து நான் வாங்கி இருக்கேன். மொறுமொறுன் பரோட்டா நம்ம செய்யலாம் வாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து இதோட நெட் வெயிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 450 கிராம் 5 பீசஸ் வந்து இருக்குது அப்படின்னு நோட் பண்ணியிருக்காங்க. இதோட எம்ஆர்பி வந்து பார்த்தீங்கன்னா 89 ருபீஸ். நான் ஆஃபர் ப்ரைஸில் வந்து 59 ருபீஸ்க்கு நான் வாங்கியிருக்கேங்க. 2 பேக் வந்து நான் வாங்கியிருக்கேன். ஸோ இதை வந்து நம்ம ஓப்பன் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு. ஸோ இந்த பேக் வந்து பார்த்திங்கன்னா நல்லா நீட்டாக வந்து கொடுத்துருக்காங்க, நல்லா கவர் பண்ணுற மாதிரி. ஸோ இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இந்த கவர் வந்து நமக்கு வந்து பவுச் டைப்பில் வந்து கொடுத்துருக்காங்க. வேணுங்கிற பரோட்டா நம்ம யூஸ் பண்ணிவிட்டு மீதி பெண்டிங் பரோட்டா வந்து இதிலேயே நம்ம பேக் பண்ணி நம்ம ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இப்போ வந்து வெளியில் எடுத்து பார்க்கலாம். பார்க்கவே பார்த்திங்கன்னா நல்லா ஸ்மூதிங்காக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு நம்ம வந்து பிளேட்டில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இந்த பரோட்டா பார்த்திங்க அப்படின்னா இன்ஸ்டன்ட் பரோட்டா நமக்கு ஹாஃப் குக் வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் கவுண்ட் பண்ணிக்கலாம். 1 2 லேயராக நமக்கு கொடுத்துருக்காங்க. 2 அண்டு வந்து 3 அண்ட் 4 அண்ட் 5. ஸோ நமக்கு 5 பீசஸ் பரோட்டா வந்து நமக்கு பேக் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த பரோட்டா வந்து ஹாஃப் குக் இருக்குது. நம்ம வந்து ஃபுல்லாக நம்ம குக் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம் வாங்க. அதுக்கு வந்து நம்ம வந்து சூடான தவாவில் வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். நம்ம வந்து பட்டர் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா வந்து ஆயில் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தவா வந்து ஹீட் ஆயிடுச்சு. நம்ம வந்து 2 டேபிள் ஸ்பூன் ஆர் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் பட்டர் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம எடுத்து வச்சுருக்க ஹாஃப் குக் பரோட்டா வந்து நம்ம பரட்டிட்டு நம்ம வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அதை அப்படியே வந்து ரொட்டேட் பண்ணிக்கோங்க, எல்லா பக்கமும் ஆயில் வந்து ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி. ஸோ ஒரு டைம் வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நமக்கு பார்த்திங்கன்னா சைடில் வந்து பார்த்திங்கன்னா உப்பி வருது. ஸோ பபிள்ஸாக வர டைமுக்கு நம்ம வந்து பரட்டி போட்டுடலாம் அந்த சைடு. ஸோ பாருங்கள், பார்க்கவே வந்து சூப்பராக நமக்கு வந்து இந்த சைடு வந்து நல்லா குக் ஆகிருச்சு. ஸோ அடுத்த சைடு வந்து நம்ம குக் ஆகிற வரல வெயிட் பண்ணலாம். ஸோ லைட்டாக வந்து அந்த பக்கம் வந்து குக் ஆகலை சென்டரில். ஸோ நல்லா ஒரு டைம் வந்து ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஸோ வந்து ஹீட் பண்ணிவிட்டு நம்ம வந்து குக் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபைனலி நமக்கு வந்து சைடில் பார்த்திங்கன்னா நல்லா மொறுன்னு கிறிஸ்பியான பரோட்டா வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு. நம்ம வந்து பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு பரோட்டா வந்து இன்ஸ்டண்ட்டாக நம்ம சாப்பிடணுன்னு ஆசைப்பட்டோம்னா நமக்கு வேலை ஜாஸ்தியாக இருக்கும் இல்லைங்களா? அந்த சமயத்தில் வந்து நமக்கு இந்த பேக் வந்து யூஸ் ஆகிருக்குன்னு கூட நம்ம சொல்லலாம். ஸோ இந்த பரோட்டா வந்து ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருந்ததுங்க. நாங்கள் ட்ரை பண்ணி பார்த்தோம். ஸோ இப்போ வந்து பெண்டிங் இருக்க பரோட்டா எல்லாமே நம்ம வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் வாங்க. ஃபைனலாக தேவையான பரோட்டா வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோங்க. ஸோ பிளேட்டில் வந்து நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். ஸோ பாருங்கள், கிறிஸ்பியான மொறுமொறும் பரோட்டா நமக்கு ரெடி ஆயிருச்சு. ஸோ நான் வந்து 3 பரோட்டா வந்து நான் ரெடி பண்ணிட்டேங்க. ஸோ இதுக்கு சைட் டிஷ் வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கி எங்கள் வீட்டில் வந்து பீக்கிங்காக காரக்குழம்பு நான் வச்சுருந்தேங்க. ஸோ அதை தான் வந்து நான் சர்வ் பண்ணியிருக்கிறேன். நம்ம இன்ஸ்டண்ட்டாக வந்து பண்ணணும் அப்படின்னா நம்ம சிக்கன் கிரேவி கூட வச்சு சாப்பிட்லாம், சூப்பராக இருக்கும். நான் திடீர்னு நான் பண்ணனால அன்றைக்கி நான் ரெடி பண்ண பீக்கிங்காக காரக்குழம்பு வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்ததுங்க. இந்த பரோட்டாக்கும் இதுக்கும் நாங்கள் ட்ரை பண்ணி பார்த்தோம், அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இன்ஸ்டண்ட்டாக நமக்கு பரோட்டா சாப்பிடணும்னு ஆசை விருப்பம் ஏதாவது இருந்தது அப்படின்னா நம்ம இந்த மலபார் பரோட்டா வந்து தாராளமாக வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. தேங்க்யூ.